என்னங்க அவங்க 2 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ நம்ம என்ஜிஓஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா ஏரிக்கும் வந்து நம்ம யாராவது என்ஜிஓஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது என்னென்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ இவங்களை பில்டர்ஸ் அசோசியேஷனுங்கனால இவங்க இந்த ஏரியை எடுத்து புனரமைக்கிறாங்க. 2 மாதத்தில் பண்ணிட்டா அவங்களுக்கே தெரியும், நல்லா அழகாக காட்சி அளிக்கும், நீர் ஆதாரம் பெருகும், கிரவுண்ட் வாட்டருக்கும் அது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீமக்கரை வேலை மரம் எல்லாம் எடுத்துட்டு கரையை பலப்படுத்தி பேர்ட் ஐலாண்ட் போட சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து பேர்ட்ஸ் வந்து உட்கார்ற மாதிரி அது நடைபாதையெல்லாம் போட்டால் மக்கள் வந்து நடக்கிறதுக்கும் தண்ணியும் நல்ல கிரவுண்ட் வாட்டருக்கு ரீசார்ஜாக இருக்கும். முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட குறிக்கோள். இங்கேயே அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி பேர்ட் ஐலாண்ட் போறதுக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி மீறி இதுனா நாங்கள் முடிவு எடுக்கிறோம், கலெக்டர்கிட்ட பேசி நாங்கள் முடிவு எடுக்கிறோம். அது நாங்கள் இப்போ தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் போட்டு அதை வாட்டர் ட்ரீட் பண்ணி அப்புறமா ஏரிக்கு அனுப்புற மாதிரியான பணிகளை செஞ்சதுக்கப்புறம் அதையும் புனரமைப்போம். சார், தமிழகம் முழுக்க திருமண மண்டபங்கள்ல எக்ஸ்போ நடக்குது. அங்க பில்லு போடாம எங்க தமிழகம் முழுக்க திருமண மண்டபங்கள்ல எக்ஸ்போ நடக்குது. ஃபர்னிச்சர் எக்ஸ்போ, ஜவுளி எக்ஸ்போ நடக்குது. அதுல பில்லு போடாம சேல்ஸ் பண்றாங்க. வருமான வரி டாக்ஸ் வந்து வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அது ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, தடை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது நாங்க நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம். இனிமே டாக்ஸ் வந்து கட்டுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அது நடக்காத மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க ட்ரை பண்றோம். இனிமே அந்த மாதிரி ஏற்கனவே திருமண மண்டபங்களுக்கு இந்த மாதிரி இப்போ எக்ஸ்போஸ் அலோவ் பண்ண வேணாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கல் ட்ரேடர்ஸை வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. அது நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு தடை இருக்குது ஆல்ரெடி, நம்ம கொடுக்கறது கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இல்லை நாங்கள் திருமண மண்டபங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சர்க்குலர் கிடையாது, ஒரு வாய்வழி உத்தரவு. அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது எங்கேயோ இருந்து வந்து அவங்க வந்து கடை போட்டுட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரேடர்ஸ் பாதிக்கப்படுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அது எனக்கு தெரியல, அது சரியா. அது கோர்ட் கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன நான் விவரமா கேட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம லோக்கல் ட்ரேடர்ஸை பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியம். அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, வரேங்க. முதல்வர்கிட்ட டைம் கேட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிடும். வரேன்.